நம்ல் என்றால் எறும்பு என்பது அதன் பொருள். இறைத்தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பறவைகளின் மொழி, எறும்புகளின் மொழி, ஜின்னுகள் ஆகியவற்றினுடைய மொழிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அவர்கள் ஒரு முறை தன்னுடைய படை பரிவாரத்தினரோடு, தன்னுடைய இராணுவ படையோடு ஒரு பள்ளத்தாக்கில் சென்று கொண்டிருக்கின்ற போது தலைமை எறும்பு ஒன்று தன்னுடைய சக எறும்புகளிடம், நீங்கள் விரைவாக செல்லுங்கள், சுலைமானும் அவருடைய படையினரும் நம்மை மிதித்துவிடக்கூடும் என்று அந்த எறும்புகள் பேசிய அந்த நிகழ்வை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த அத்தியாயத்துக்கு, இந்த சூறாவுக்கு எறும்பு என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பறவைகளின் மொழி கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். ஒரு முறை அவர்கள் தன்னுடைய படை பரிவாரத்தினரோடு பயணம் செய்து சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர்களுக்கு ஒரு ஹுதுஹுது என்ற ஒரு பறவை, அந்த பறவையினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், சுலைமான் நபியினுடைய இராணுவம் எந்த திசை நோக்கி செல்கிறதோ அந்த திசையில் இது முற்கூட்டியே போய் எந்த இடத்திலே தண்ணீர் இருக்கிறது, எந்த இடத்தில் இந்த இராணுவத்தினர் தங்குவதற்கு வசதியாக இருக்கும் என்றெல்லாம் முற்கூட்டியே அறிந்து வந்து சுலைமான் நபிக்கு இது தகவல் சொல்லிவிடும். இன்னொரு 10 கிலோமீட்டர்ல ஒரு நீர்நிலை இருக்கிறது, அங்கே போய் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம், அங்கே தங்குவதற்கு வசதி இருக்கிறது, வசதி இல்லை, இது மாதிரி முற்கூட்டியே போய் கண்டறிந்து அந்த தகவலை சுலைமான் நபியிடத்திலே சொல்லும். அதற்கேற்றவாறு அவர்கள் தங்களுடைய பயண திட்டத்தை அமைத்துக் கொள்வார்கள். ஒரு முறை இவர்கள் பயணப்பட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பயணம் நீண்டு கொண்டே போகிறது. ஹுதுஹுது பறவை வந்து தகவல் சொல்லும், நம்முடைய பயணத்தை கொஞ்சம் இடையில் வழியில் தங்கி ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் நம்மை என்று சுலைமான் நபி அவர்கள் ஹுதுஹுது பறவை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். காணவில்லை, அந்த ஹுதுஹுது பறவை ஆளே காணோம். அப்போது கோபத்தில் சுலைமான் நபி சொல்கிறார்கள், எங்கே அந்த ஹுதுஹுது பறவையை காணவில்லை, மாலில் ஆரல் ஹுதுஹுத் அம்கான மினல் காயிபின், எங்கே அது ஆளே காணவில்லை, அதுக்கு வரவே இல்லையா, இந்த இராணுவத்தை கூட சேர்ந்து பயணமே பண்ணலையா, அது தலைநகரிலே இருந்து விட்டதா, இவ்வளவு நேரம் அது நம்முடைய கண்களிலே படாமல் இருப்பதற்கு அது ஒரு தகுந்த காரணத்தை சொல்ல வேண்டும், ஒரு நியாயமான காரணம் வேணும், இல்லை என்றால் நான் அந்த ஹுதுஹுது பறவையை தண்டித்து விடுவேன் அல்லது ஒரேடியாக அதை அறுத்து விடுவேன் என்று அவர்கள் கோபத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கோபம் வந்ததற்கு காரணம், படை நீண்ட நெடுநேரமா போய்கொண்டே இருக்கிறது, எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாருக்கும் சோர்வு வரும், டயர்டாயிருவாங்க, வழியில் எங்கேயாவது தங்க வேண்டும், ஏதாவது ஒரு தகவலை வந்து சொல்லணும்ல, இன்னொரு 10 கிலோமீட்டர்ல தங்கிட வருது, வரலன்னு ஏதாவது ஒன்று சொன்னா தான் நம்ம பயணங்களை திட்டமிட முடியும், இப்படி ஒரேடியாக ஆளை காணாம போனா என்ன செய்யறது என்றுதான் கோபத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி சொல்கின்றார்கள். சற்று நேரம் இப்படி சொல்லி முடிப்பதற்குள்ளாக கொஞ்ச நேரத்திலேயே ஹுதுஹுது பறவை அந்த இடத்துக்கு வந்து சேருகிறது. சுலைமான் நபியினுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது அந்த பறவைக்கு ரொம்ப கோபமா இருக்காங்க. உடனே முந்திக் கொண்டு ஹுதுஹுது பறவை சொல்கிறது, சுலைமான் நபியை பேச விடாம, இந்த பாஸ் அப்படித்தானே, பாஸ் கோபமா இருக்காருன்னு தெரிஞ்சுட்டா வேலைக்காரன் வந்து என்ன பண்ணுவான், அவள் பேசவே விட மாட்டான், மலமலம் இவனே பேசிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஹுதுஹுது பறவை சொல்கிறது, அஹத்து பிமாலம் துஹித்து பி, சுலைமான் நபி அவர்களே, உங்களுக்கு தெரியாத ஒரு தகவல் எனக்கு தெரியும், நான் புது தகவலை உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். சபா என்கின்ற நமக்கு அருகில் இருக்கக்கூடிய, தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டில் இருந்து நான் ஒரு உறுதியான தகவலை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த நாடு கொஞ்சம் வித்தியாசமான நாடு. எப்படி என்றால், அந்த நாட்டுக்கு அரசியாக இருப்பவர் ஒரு பெண், அந்த பெண்ணு தான் அங்கே அரசியாக இருக்கின்றார். ஏராளமான வசதி வாய்ப்புகளும் செல்வங்களும் வளங்களும் நிறைந்த ஒரு நாடு அந்த நாடு. அந்த வளத்துக்கு எந்த குறையும் இல்லை, ஏழை நாடெல்லாம் கிடையாது, நல்ல வளமான ஒரு நாடு. வளமான நாடு என்று சொன்னாலே ஆட்சியாளர்கள் முதலாவது தங்களைத்தான் வளப்படுத்திக் கொள்வார்கள். ஒரு நாடு வளமா இருக்கும்போது அந்த வளத்தை முதலாக அனுபவிக்கக்கூடியவர் யாராதான் இருப்பார்னா அந்த நாட்டினுடைய ஆட்சி தலைவராகத்தான் இருப்பார். என்ன செய்யறதுன்னு தெரியாம பங்களாக்களை கட்டுவார்கள், தனியாக சொகுசு விமானங்களை வாங்குவார்கள், தேவையில்லாம கட்டடங்களை எல்லாம் இடிச்சுட்டு நல்லா இருக்கிற பார்லிமெண்ட் விட்டுட்டு இன்னொரு பார்லிமெண்ட் கட்டுவார்கள். இதெல்லாம் இயல்பு. அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. அந்த உலகத்தில், அறியப்பட்ட உலகத்தில் அப்படி ஒரு சிம்மாசனம் வேறு எந்த நாட்டின் ஆட்சியாளருக்கும் கிடையாது. ஒரு கம்பீரமான சிம்மாசனம். சுலைமான் நபிக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு சிம்மாசனம் கிடையாது. ஆடம்பர விரும்பி அல்ல சுலைமான் நபி அவர்கள். ஆனால் அந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய சிம்மாசனம் ரொம்ப கம்பீரமாக இருக்கின்றது.
இந்த ஹுதுஹுது பறவை மேலும் சொல்கிறது, நான் அந்த இவ்வளவு வளங்களையும் வாய்ப்புகளையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு அநீதி இழைக்கின்றார்கள். அல்லாஹ்வை விட்டு விட்டவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதனால நான் ரொம்ப கவலைப்பட்டு இந்த மக்கள் இப்படி இருக்கின்றார்களே என்று வருத்தப்பட்டு அது சம்பந்தமான தகவல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து உங்களிடத்திலே சொல்வதற்குத்தான் எனக்கு இப்போது தாமதமாகிவிட்டது. ஷைத்தான் அவர்கள் செய்வதுதான் சரி என்று அவர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றான். ஷைத்தான் அப்படித்தான் செய்வான். அந்த மக்களுடைய சிந்தனை இன்னும் ஓப்பன் ஆகல, மண்ட வேலை செய்யாம அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த ஹுதுஹுது பறவை சொல்கின்றது. மேலும் சொல்கிறது, அவர்கள் அல்லாஹ்வுக்கு சிரம்பணியாமல் அல்லாஹ்வை வணங்காமல் இருக்கின்றார்கள். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அல்லாஹ்வையும் கொஞ்சம் பெருமைப்படுத்தி சொல்கின்றது. மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியவன் அறிவான், வெளிப்படையானவற்றையும் அறிவான் என்று அந்த ஹுதுஹுது பறவை சொல்கின்றது. உடனே சுலைமான் நபி அவர்கள் இவ்வளவு செய்திகளையும் ஹுதுஹுது பறவை வந்து சொன்ன நேரத்தில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாக சுலைமான் நபி சொல்கிறார்கள், நீ உண்மையை சொல்கிறாயா அல்லது பொய் சொல்கிறாயா என்று நான் பார்க்க போகிறேன். நீ சொல்கிறாய் என்பதற்காக அப்படியே நான் அந்த மக்கள் மீது ஆக்ஷன் நடவடிக்கை எடுப்பதற்கு நான் முன்வரவில்லை. நீ உண்மை சொல்கிறாயா பொய் சொல்கிறாயா என்று நான் பார்க்க போகின்றேன் என்று சொல்கிறார்கள். வேற சோர்ஸுகளை வச்சு அதை உண்மை என்று அவர்கள் அறிந்து கொண்டதற்கு பிறகு ஒரு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தை ஹுதுஹுது பறவையிடம் கொடுத்து அந்த அரச அவை கூடியிருக்கக்கூடிய வேளையில் இந்த கடிதத்தை கொண்டு போய் அங்கே நீ ஒப்படைத்து விடு. அவங்க என்ன பதில் சொல்றாங்க, இந்த கடிதத்தை பார்த்துட்டு என்ன ஆலோசனை பண்றாங்கிறத நீ உடனே பதிலை சொல்லுன்னு சொல்ல காத்திருக்காத, கொஞ்சம் ஒதுங்கி இரு. அவங்க என்ன பேசிக்கிறாங்கிறத தகவலை எனக்கு வந்து சொல்லு என்று சுலைமான் நபி அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள் ஹுதுஹுது பறவை இடத்துல. அந்த பறவை கொண்டு போய் அந்த கடிதத்தை அந்த ராணியினுடைய அரசவையில் கொண்டு போய் போடுகிறது. கடிதம் கிடைக்கப்பெற்றவுடன் அந்த ராணி கடிதத்தை பிரித்து பார்க்கிறார். அதிலே ரொம்ப தெளிவாக ஆனால் சுருக்கமாக ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, இந்த கடிதம் சுலைமான் என்கின்ற அரசரிடமிருந்து எழுதப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வின் திருப்பெயரால், அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். என்னை நீங்கள் ஜெயித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். இந்த கடிதத்தினுடைய வாசகமே எப்படி இருக்குன்னா, சுலைமான் எழுதுகின்ற கடிதம், அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். என்னை ஜெயித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். நான் வந்தோம்னா உங்களால் தாங்க முடியாது. அதுக்காக தான் அர்த்தம். நேரடியான வாசகம், என்னை ஜெயித்து விடலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக அவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் நீங்கள் சரணடைந்து விடுங்கள். என்னோட மோதி ஜெயிக்கணும்லாம் நினைக்கக்கூடாது என்றுதான் அந்த கடிதத்தில் இருக்குது. இந்த கடிதத்தை பார்த்த உடனேயே அந்த காலத்தில் ராஜாக்கள் எழுதக்கூடிய கடிதத்திலிருந்து இது முற்றிலும் வேறுபட்டிருக்கிறது. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் எப்படி கடிதம் எழுதுவாங்கன்னா ரொம்ப ஆணவமாக எழுதுவாங்க. நான் யார் தெரியுமா, எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஆச்சா புச்சான் தன்னுடைய பெருமைகளை எழுதுவார்கள். எனக்கு நீ வரி செலுத்து அப்படி வரியை பற்றி பேசுவான், பணத்தை பற்றி பேசுவோம் அந்த கடிதங்கள் எல்லாம். இதிலே வரியை பற்றியோ பணத்தை பற்றியோ எழுதும் சொல்லப்படவில்லை. நான் உங்களை தாக்குதல் நடத்த போகிறேன், வைக்க போகிறேன் அப்படின்னு நேரடியாக அதில் இல்லை. என்னோட மோதுனா நீங்கள் ஜெயிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு அரசாட்சியை வச்சிருக்கக்கூடிய நான் உங்களை தாக்கணும், உங்களை அழிக்கணும்னு நினைக்கல. உங்களுக்கு முதலாவது ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படணும். சூரியனை வணங்குறது, சந்திரனை வணங்குறது இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று ஒரு நாகரீகமான வாசகங்கள் தாங்கிய கடிதமாக இது இருக்கிறது. வழக்க ஒரு ராஜா எழுதுகின்ற கடிதத்தை போல இது இல்லை. இந்த அம்மா ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு லேடி. இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு சொன்னா, தன்னுடைய அரசவையை திரட்டி, அந்த தான் கூடி இருக்கிறது அரசவை இடத்துல அந்த கடிதத்தை படுத்தி காட்டு சொல்கிறது, அரசவை பிரதானிகளே, எனக்கு ஒரு கடிதம் வந்து சேர்ந்திருக்கிறது. இன்னி உல்கிய இளைய கிதாபுன் கரீம், ஒரு சங்கைமிக்க வாசகத்தை தாங்கிய ஒரு கடிதம் தான் என்னிடத்திலே வந்திருக்கின்றது என்று இந்த கடிதத்தின் வாசகங்களை படித்து காட்டிவிட்டு, அஃப்தூனி ஃபி அம்ரி மா குன்து காத்தியாத்தன் அம்ரன் ஹத்தா தஷ்ஹது, உங்களிடத்தில் நான் ஆலோசனை கேட்காமல் இதுவரைக்கும் இது மாதிரியான பெரிய பெரிய முடிவுகளை நான் எடுத்ததில்லை. எனக்கு இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கிறது, நான் என்ன முடிவெடுக்கலாம் என்று நீங்கள் எனக்கு யோசனை சொல்லுங்கள் என்று அந்த அம்மா சொல்கிறது. உடனே அரசவையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், மந்திரிகள் எல்லாம் அமைச்சர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நாமே வலிமையானவர்கள் தான், நம்முடைய ஆட்சி வளமான ஆட்சின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். குர்ஆனிலே வந்துருச்சு. ரொம்ப நல்ல கம்பீர நல்ல ஆட்சி, வளமான ஆட்சி, ஒன்றும் ஏழ்மையான அரசு கிடையாது. இப்போ மந்திரி பிரதானிகள் சொல்கிறார்கள், நஹனு உலு கூவத்தின் உலு பாசின் ஷதீத்,
நாமே போர் ஆயுதங்களை எல்லாம் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வலிமையான அரசு தான். நம்முடைய அரசு ஒன்றும் நோஞ்சான் அரசு அல்ல. எவ்வளவு பெரிய ராஜாக்கள் படையெடுத்து வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் மிக்க அரசு தான் நம்முடைய அரசு. ஆனாலும் அந்த கடிதத்தை பார்த்த மாத்திரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் எழுதியிருப்பவர் ரொம்ப கண்ணியமானவர் என்று உங்களுடைய மனசுல பற்றுச்சு. அவர் சண்டைக்கு வந்தாலும் எதிர்த்து நிற்க முடியும். ஆனாலும் வல் அம்ரு இலைக்கி, நீங்களே முடிவெடுங்கள். ஃபந்துரி மாதா தமுரீன், நீங்கள் எங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். நீங்க முடிவெடுத்துக்கிடுங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம பயந்துலாம் முடிவெடுக்க கூடாது. நமக்கு என்ன இருக்குது, அவர் படையெடுத்தால் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எல்லாம் இருக்குது. என்ன மோதி ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்கல்ல, அப்படி கிடையாது. நம்மளும் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியுங்கிறத இன்டைரக்டா எடுத்து சொல்லுகின்றார்கள். உடனே அந்த அம்மா அதுக்கு சொல்றாங்க, எதுக்கு வம்பு, ஒரு ஆட்சியாளர் படையெடுத்து வந்தால் என்ன ஆகும், இங்க நாம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த கட்டடங்கள், இந்த மக்களுடைய ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே கெட்டு போகும். ஒரு சின்ன ஈகோவுக்காக நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற அந்த பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காக நாம் அனாவசியமாக சண்டை போட்டு மக்களுடைய உயிர் உடைமைகள் சேதம் இதெல்லாம் ஏற்படணுமா? இன்னல் முழுக்க இதா தகலு கரியத்தன் அப்சதுஹா, அரசர்கள் ஒரு நாட்டுக்குள் படையெடுத்து வந்து விட்டால் அந்த நாட்டை அழித்து விடுவார்கள். வஜாலு ஆயிசத் அஹ்லிஹா அதில்லா, அந்த ஊரில் சுதந்திரமானவர்களாகவும் நல்லபடியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை அடிமைகளாக ஆக்கி விடுவார்கள். கதாலிக்கு எஃபாலும், அப்படித்தான் செய்வார்கள். ராஜாக்கள்னு அப்படித்தான், எல்லா ராஜாவும் ஒன்று தான், எல்லா ராஜாக்களும் ஒரே மண்ணால் படைக்கப்பட்டவங்க தான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் முடிவெடுப்பான். எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் கூட உடனடியாக அந்த அம்மா செய்யாமல் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒன்று செய்வோம், அவருக்கு நாம நன்கொடைகளை அனுப்புவோம், வந்திருக்கக்கூடிய கடிதங்களை பெற்றுக்கொண்டு நன்கொடைகளை அனுப்புவோம், என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் என்று வயின்னி முருசிலத்துன் இலைஹிம்பி ஹதியத்தின் ஃபன்னாலிரத்தும் பிம யர்ஜிஉல் முருசலூன், நான் அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்ப போகின்றேன். அந்த அன்பளிப்புகளை பெற்று இங்கிருந்து எடுத்துக்கொண்டு நம் சார்பாக செல்லக்கூடிய தூதுவர்கள் என்ன திரும்ப கொண்டு வருகிறார்கள்னு பார்ப்போம். அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புவோம், என்ன திரும்ப கொண்டு வருகிறார்கள்னு பார்ப்போம் என்று ஒரு முடிவெடுத்து, அது வரைக்கும் ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு அன்பளிப்பு கொடுத்து அனுப்புறாருந்தா எப்படி அனுப்புவாங்க? சின்ன சின்ன பொருட்களாக கொடுப்பாங்க? பெரிய பெரிய தன்னுடைய அன்பளிப்பு என்பது எதற்கு, அன்பை காட்டுவது மட்டுமல்ல, இவருடைய சுய வசதி வாய்ப்புகளை காட்டுவதாகவும் அதற்கு பொருள். அப்பாசிய ஹிலாஃபத்து என்று நான் அடிக்கடி என்னுடைய ஜும்மா உரையில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவது உண்டு. 2 கோடி சதுர மைல்களை கட்டி ஆண்டவர்கள் முஸ்லிம்கள் ஒரு காலத்தில். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 46 47 நாடுகள் சேர்ந்து ஒரே நாடு. தலைமையிடம் பக்தாத், ஈராக்கில் இன்னைக்கு இருக்குல்ல, பக்தாத் தான் தலைமை நகரம். அப்படிப்பட்ட காலத்தில் அந்த அப்பாசிய ஹிலாஃபத்து தான் உலகத்துக்கெல்லாம் அறிவு வெளிச்சத்தை கொடுத்தது. ஐரோப்பிய மன்னர்கள் கையெழுத்து போடுவதற்கு தெரியாமல் இருந்த காலகட்டங்களில் முஸ்லிம்கள் பல பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார்கள் என்று ஜவஹர்லால் நேரு சொல்கின்றார். கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரியில் தமிழில் கூட அந்த புத்தகம் வந்திருக்கின்றது. அப்படி அறிவுத்துறை முஸ்லிம்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய மன்னர்களுக்கு ஹாரூன் ரஷீத் பாதுஷா, அப்பாசிய ஹிலாஃபத்தினுடைய 5வது வம்சாவளியில் வந்த 5வது கலீஃபா ஹாரூன் ரஷீத் பாதுஷா, ஷார்ல்மான் என்கின்ற பிரான்ஸ் நாட்டினுடைய மன்னருக்கு ஒரு யானையை அன்பளிப்பா கொடுத்தாராம். இங்கிருந்து ஐரோப்பால யானை கிடையாது, அப்போ இப்ப இருக்குதான் தெரியல எனக்கு, அப்போ ஐரோப்பால யானை கிடையாது. இவர் இங்கிருந்து யானையை அன்பளிப்பாக அனுப்புகின்றார். அதுவும் எப்படி தெரியுமா? வெள்ளை யானை, செயற்கையாக வெண்மை பூசப்பட்ட யானை அல்ல, வெள்ள தோல் உள்ள யானையை கொடுத்து அனுப்புகின்றார். அதை பார்த்து ஷார்லிமான் மன்னர் மிரண்டே போயிட்டாராம். அவங்க பேசிக்கிட்டாங்களாம் அரசவையில், அது கிறிஸ்துவ நாடு, அது ஏதோ ஜின்னை பிடிச்சி அனுப்பி விட்டுருக்கிறாரு, இது ஜின்னு அப்படின்னு யானைக்கு பக்கத்திலே போகாம பயந்தே நின்றுருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் இதை மெயின்டைன் பண்றது எப்படின்னு கேட்லாக் கொடுப்பான் பாருங்க. அந்த மாதிரி ஹாரூன் ரஷீத் பாஷா இது எப்படி மெயின்டைன் பண்ணணும், இது என்னென்ன சாப்பிடும்னு இங்கிருந்து அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு திருப்தியே வந்திருக்கு. அப்பாடா அப்படின்ட்டு.
அது மாதிரி அன்பளிப்புகள் ரொம்ப ஹெவியா, ராஜாக்கள் இன்னொரு ராஜாவுக்கு கொடுக்குற அன்பளிப்பு எப்படி இருக்கும்? இந்த அம்மா விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புகிறது. இதை பெற்றுக்கொண்ட சுலைமான் நபி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்னா அது வருது, அன்பளிப்பு வந்த உடனே சொல்றாங்களாம் அந்த தூதர்கள்ட்ட, ஃபலம்மா ஜாஅ சுலைமான, சுலைமான் நபியிடம் அந்த அன்பளிப்புகள் வந்தபோது, கால அத்துமித்தூனனி பிமால், காசு பணத்தை கொடுத்து எனக்கு நீங்க உதவி செய்யலாம்னு பாக்குறீங்களா? காசு பணத்தை கொடுத்து என்ன மயக்கலாம்னு பாக்குறீங்களா? அன்பளிப்புகளை கொடுத்து இந்த மாதிரி விலை உயர்ந்த அன்பளிப்புகள்லாம் கொடுத்துட்டா என்னுடைய நோக்கம் அதுவல்லவே. ஃபமா ஆத்தானி அல்லாஹு, அல்லாஹ் எனக்கு தந்திருப்பவை கைரும் மிம்மா ஆத்தாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தந்திருப்பதை விட சிறந்தது. சுலைமான் நபிக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருந்தான்? ஜின்னுகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஜின்னுகள், வானளாவிய கட்டடங்களை எழுப்புகின்ற ஜின்னுகள், அதுலேயும் கட்டடங்களை எழுப்புறது மட்டுமல்ல, தமாசீல் வஜிஃபானின் கல் ஜவாப் வகுதூரி ராசியாத், அந்த கட்டடங்கள்ல தொழில்நுட்பம் நிறைந்த அந்த பூ மாதிரி வரைகிறது, இந்த உருவப்படங்கள் வரைகிறது. உருவப்படம்னா இந்த பூ, அந்த காலத்தில் பார்த்துருப்போம்ல, பள்ளிவாசல கூட இருக்குமே, விதவிதமான வேலைப்பாடுகள் நிறைந்த, அதெல்லாம் ரொம்ப நுட்பமாக வேலை பார்க்கணும். இப்பதான் மிஷின், அந்த காலத்தில் மனுஷன் தான் அதை செய்யணும். இப்படி நுட்பமாக வேலை செய்யக்கூடிய ஜின்னுகளை கூட அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ஜின்னுகளை கைவரப்பட்டிருந்தவர்கள், காற்று வசப்படுத்தி கொடுக்கப்பட்டவர்கள், அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒரு அன்பளிப்பை கொண்டு போய் கொடுத்தா அவருக்கு எப்படி இருக்கும்? கிச்சு கிச்சு மூட்டின மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்க பென்சில் பாக்ஸ் அன்பளிப்பு கொடுத்த மாதிரி தான் சுலைமான் நபியை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சொல்றாங்க, துமிந்து நடிபி மால், இந்த மாதிரி பணத்தை கொடுத்து என்ன மயக்க பார்க்குறீங்க, பமா ஆத்தானி அல்லாஹு கைரு மிம்மா ஆத்தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பல் அந்தும்பி ஹதியத்திக்கும் தப்ரகம், இந்த அன்பளிப்புகளை தந்து எனக்கு தருவது மூலமாக நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர எனக்கெல்லாம் இதுல ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இதெல்லாம் நம்ம ஊர் பாஷையில சொல்றது அதான் ஜுஜுபின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம பசங்க, அந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லைங்க, இது விளையாட்டு பொருள் மாதிரிங்க. அதெல்லாம் நீங்க சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. சுலைமான் என்ற அந்த உலகம் தழுவி அந்த ராஜாவுக்கு நம்மளும் ஒரு அன்பளிப்பை கொடுத்தோம், நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். இறுதி இலை, இந்த அன்பளிப்புகளை தூக்கிட்டு போங்க, எனக்கு தேவையில்லை. இது ஒன்று செய்வோம், நான் படையெடுத்து வர்றேன், அப்போ தெரியும் நான் யாருன்னு. ஃபலனஅத்தியன்னஹும் பிஜுனூதின் லா கிபல லஹும் பிஹா, இதற்கு முன்னர் நீங்கள் எங்கும் கேள்விப்பட்டிருக்காத, யாரும் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்காத ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு வருகிறேன். அப்போ பார்ப்போம், காசா பணமா, நான் என்ன நினைக்கிறேங்கிறது உங்களுக்கு அப்போ தெரியும். காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு கடிதம் போட்டுக்க நினச்சிட்டு இருக்கீங்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லணும். ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்து இப்படி ஷைத்தான் சொல்றதை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் வணங்குற கதையா இருக்கு உங்க கதை. அதிலிருந்து உங்களை மீட்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஆனா நீங்க என்னன்னா மற்ற ராஜாக்கள் மாதிரி கருதி கொண்டு அன்பளிப்புகள் கொடுத்து தூக்கிட்டு போங்க, நான் ஒரு பெரிய படை எடுத்துக்கிட்டு வர்றேன், பார்த்துக்கலாம். வல நுஹ்ரிஜன்னஹும் மின்ஹா அதில்லத்தம் வஹும் சாகிரூன், அங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அந்த நாட்டை விட்டு நான் அப்புறப்படுத்துவேன். பாக்குறீங்களா, ஒரு வளமான ஏரியாவில் அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்தான்னா இப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அந்த நாட்டை விட்டே உங்களை தூக்குறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் கோவப்படுறாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு போய் இந்த தூதுவர்கள்லாம் போய் சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு நோக்கம் என்னன்னா, சுலைமான் நபியினுடைய கேரக்டரை இன்னும் கொஞ்சம் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இப்ப தெரிஞ்சு போச்சு, காசு பணத்துக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் அல்ல, நம்மளுக்கு ஒரு தத்துவத்தை அவங்க சொல்லணும்னு நினைக்கிறார் அந்த ராஜா, அப்படி என்று புரிந்து கொண்டார்கள். உடனே சொன்னாங்களாம், கால சுலைமான் நபி அவர்கள் சொல்றாங்க, இப்போ அந்த அம்மா அங்கிருந்து புறப்பட்டு வருது சுலைமான் நபிகிட்ட. சரி, நாம் என்ன செய்வோம், அந்த ராஜாவை நேரில் போய் பார்ப்போம். நேரில் பார்க்கும்போதே அந்த அம்மாவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, ஒரு உண்மையான ஒரு இறை தூதர், ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படக்கூடியவர் அல்ல, ஒரு தத்துவத்தை நம்மிடத்தில் சொல்லத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அங்கிருந்து புறப்பட்டு வரக்கூடிய தகவலை சுலைமான் நபி அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இப்போ நம்ம வளமான ஆட்சி நடத்துறோம், அவங்களும் வளமானவங்க, அதை விட நம்ம வளமா இருக்கணும்னு சொல்லியாச்சு. நம்முடைய பலம் அவங்களுக்கு தெரியணும். சுலைமான் நபி என்ன செய்கிறார்கள்,
தன்னுடைய அரசவையை திரட்டி அந்த அம்மாவுடைய சிம்மாசனம் ரொம்ப பயங்கரமானதுன்னு நினைக்கி ஹுது பறவை நம்மள்கிட்ட வந்து சொல்லுச்சுல்ல, அந்த சிம்மாசனத்தை அங்கிருந்து அந்த அம்மா பிறப்பிட்டதுக்கு அப்புறமாக நாமும் அதை தூக்கிட்டு அந்த அம்மா அங்கே வந்து சேர்றதுக்கு முன்னாடி சிம்மாசனம் அங்கே வந்து இருக்கணும் என்று சுலைமான் நபி சொல்லுகிறார்கள். உடனே அந்த அவையில் இருந்த வலிமை வாய்ந்த ஒரு ஜின்னு சொல்லிச்சான், ஜின்னு தான் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்க, ஜின்னு சொல்லிச்சான், சுலைமான் நபி அவர்களே, அரசவை இப்போது கூடியிருக்கிறது, கலைகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகலாம், அதுக்குள்ள நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். சுலைமான் நபி சொன்னாங்களாம், 6 மணி நேரம் அதெல்லாம் முடியாது, இப்போ எனக்கு வேணும். உடனே வேதத்தின் ஞானம் கொடுக்கப்பட்ட அந்த அவையில் இருந்த ஒருவர் சொன்னார், எஸ்ன்னு சொல்லுங்க, சரின்னு எனக்கு உத்தரவு மட்டும் கொடுங்க, கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறேன். சரி என்று சொன்னார்கள். உடனே சிம்மாசனம் அங்கே வந்துருச்சு. காற்றின் வேகத்தில் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்ற அறிஞர்களும் சுலைமான் நபியின் அவையில் இருந்தார்கள். அந்த அம்மா ஊரை காலி பண்ணிட்டு இங்கே வரும்போது சிம்மாசனத்தை எங்கே வச்சு பூட்டி வச்சுருப்பாங்க? அரசவைக்குள்ள, அதுலேயும் அந்த அம்மா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள பூட்டி தான் வச்சுருப்பாங்க. இந்த பூட்டுகள் எல்லாம் உடைச்சிக்கிட்டு, பூட்டு உடைக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை, எப்படி அது வெளியில் வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியலை. மொத்தத்தில் பொருள் இங்கே வந்து சேர்ந்துருச்சு. சுலைமான் நபி அவர்கள் இன்னொரு விளையாட்டு காட்டுறாங்க. அந்த அம்மாவை வந்து எப்படின்னு சொன்னால், நம்முடைய அதிகாரத்தையும் நம்முடைய ஆற்றலையும் அந்த அம்மாவுக்கு புரிய வைக்கணும். தரைத்தளம் முழுவதும் கண்ணாடிகளால் அலங்கரிக்கின்றார்கள். கண்ணாடிகளால் அலங்கரிக்கின்றார்கள். அதை பார்த்தா எப்படி தெரியும்னா, தண்ணீர் மாதிரி தெரியும், அப்படியே தண்ணீரில் அலை அடிக்கிற மாதிரி தெரியும். அப்படி கண்ணாடிகளாலே செட் பண்ணுறாங்க. அந்த அம்மா படை பரிவாரத்தோட வருது. அங்கிருந்து உள்ள வந்த உடனே தண்ணி மாதிரி தெரியுது. உடனே தன்னுடைய கீழாடையை லேசாக, தண்ணி பற்றக்கூடாதுன்னு லேசாக அப்படி தூக்கிட்டு காலை வச்சு வருது. காலை வைக்கும்போது பார்த்தா தண்ணி இல்லை, கண்ணாடி. இது ஒரு அதிர்ச்சி அந்த அம்மாவுக்கு. சுலைமான் நபியுடைய ஆற்றலை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நெருங்கி வரும்போது பார்த்தா அவங்க சிம்மாசனம் மாதிரியே ஒன்று இருக்கு. சுலைமான் நபி சொல்லிட்டாங்க, லேசா கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைங்க, இந்த கையை தூக்கி அங்கே வைக்கிறது, அதை தூக்கி இங்கே வைக்கிறது, சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க பண்ணிருங்கன்னு. அந்த அம்மா வந்து இப்படி பார்த்து கொஞ்சம் மிரட்சி அடையுது. சுலைமான் நபி அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, முதல்ல நக்கீருலகா அரிஷஹா, அந்த அரிஷ சிம்மாசனத்தை கொஞ்சம் மாற்றி வைங்க, கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம்னு. அந்த அம்மா வந்து சேர்ந்த உடனே, அஹாக்கதா அரிஷுக்கி, இதுதான் உங்களுடைய சிம்மாசனமா என்று அரசவையில் கேட்கப்படுகிறது. அந்த அம்மா சொல்றாங்க, அதுபோல் இருக்கிறது, அதுபோல் இருக்கிறது அப்படின்னு. கிட்ட வந்து பார்த்தா அவங்க உட்காரும்போது தெரிஞ்சிடும் உடைய சிம்மாசனம் தான். அது எப்படி இங்க வந்தது? இது ஒரு அதிர்ச்சி. உள்ளே நுழைந்தவுடன் தண்ணீர் மாதிரி தெரியக்கூடிய கண்ணாடிகளால் செய்யப்பட்ட ஒரு தரையை அவர்கள் தயார் செய்து வைத்திருந்தார்கள். இது ஒரு அதிர்ச்சி. இந்த 2 அதிர்ச்சியிலிருந்து அந்த அம்மா மீளவே இல்லை. அந்த அம்மா சொல்றாங்களாம், ஊத்தினல் இல்ம மின் கபிலிஹா வகுன்னா முஸ்லிமீன், இதற்கு முன்னரே இப்படிப்பட்ட ஞானங்கள் உடையவர்தான் சுலைமான் நபி என்பது நமக்கும் தெரியும், நாம கேள்விப்பட்டுட்டோம். நாம் இதுக்கு முன்னாடியே நாம் சுலைமான் நபியை ஏற்றுக்கொள்வதாக முடிவெடுத்து விட்டோம். அவர்கள் இறை தூதர் என்பது உடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதாக நாம முடிவெடுத்து விட்டோம் என்று அந்த அம்மையார் சொன்னதாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். இதுல பின்னர் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். திரும்ப சுலைமான் நபி அதே அம்மையாரை மனமுடித்துக் கொண்டதாக, பல்கீஸ் அம்மையாரை மனமுடித்துக் கொண்டதாக வரலாற்றில் இருக்கிறது. இங்கே நாம சில முக்கியமான செய்திகள் இந்த வரலாற்றில் இருக்கிறது. முதலாவது, ஹுதுகுது பறவையை காணவில்லை என்று சொன்னவுடன் சுலைமான் நபி கோவப்பட்டார்கள் அல்லவா? ஹுதுகுது பறவை ஒரு தகவலை வந்து சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம், வளம், செல்வாக்கு, இதுல எதையுமே சொல்லலை, இந்த சிம்மாசனம் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லுது. அதுக்கு முன்னாடி ஹுதுகுது பறவை சொன்னது என்னன்னா, இவ்வளவு வளங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்களே அப்படின்னு அது கவலைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து யாரும் அடிக்கடி மக்கள் போகாத ஒரு ஊருக்கு போறீங்க, லண்டனுக்கு போறீங்க, யூஎஸ்க்கு போறீங்க,
யூஎஸ் எப்படிப்பா இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சில பேர் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் எங்கே பார்த்தாலும் பள்ளிவாசல் ஹஜ்ரத் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இவர் அடிக்கடி அந்த இடத்த புழங்கியிருக்காருன்னு அர்த்தம். அப்படித்தானா? இதுதான் அவருடைய மனசை தொற்றுக்குன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, அது ஊராங்க, அது எங்கே பார்த்தாலும் கிளப்பாக இருக்குது அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து கிளப்பு மேலே வருத்தப்படுறாரு, அங்கே அதுதான் அவருடைய கவனத்தை ஈர்த்திருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு ராஜா இருந்திருக்கிறாரு. மக்கள் எல்லாம் நல்ல விதமாக இருக்காங்களா, நம்முடைய ஆட்சியில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வான்னு 2 பேரை அனுப்பி விட்டாராம். 1 மாதம் கழிச்சு 2 பேரும் அங்கேருந்து வந்திருக்கான். 1 மாதம் உங்களுக்கு டைம், பார்த்துட்டு வாங்கன்னு. ஒருத்தர் வந்து சொன்னானா, நாடா சார் இது, எங்கே பார்த்தாலும் சினிமா தேட்டர், எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம், மதுக்கடையில் கூட்டம், சினிமா தேட்டரில் கூட்டம், கிளப்புகளில் கூட்டம். இன்னொருத்தர் வந்தாராம், எப்படிப்பா இருக்குது நம்ம நாடுன்னு. சார் ராஜா, அற்புதமான ஊர் சார், சொந்த பந்தங்களோட மக்கள் எல்லாம் சந்தோஷமாக கல்யாணம் காட்சின்னு போகிறாங்க வர்றாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, நல்ல விதமாக இருக்காங்க. ராஜா சொன்னாராம், 2மே இருக்கு நம்ம நாட்டில், 2மே இருக்கு. இவன் நல்ல இடத்துக்காக போயிருக்கான், இவன் கெட்ட இடத்துக்காக போயிருக்காங்க தான் விஷயம். அது மாதிரி ஹுதுகுது பறவை வந்து சொன்னது எதற்காக கவலைப்பட்டுச்சுன்னா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய தகவலை பற்றி தான் அது கவலைப்பட்டுச்சு. கவலைப்படுவதில் மிகப்பெரிய விஷயம் இணை வைப்பு நடக்கக்கூடாதுன்னு கவலைப்படுறது தான். அதுதான் முக்கியமான கவலை. இது ஒண்ணு. ஹுதுகுது பறவை வந்து சொன்னது என்ன? நபஇன் யகீன், உறுதி வாய்ந்த ஒரு தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நடக்குது அப்படின்னு சொன்னாலும் சுலைமான் நபி என்ன சொன்னாங்களாம்? நான் உன்னை செக் பண்ணுவேன்னு சொன்னாங்களாம். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை சொல்றாரு, அவர் எவ்வளவுதான் நம்பகத்தன்மை மிக்கவராக இருந்தாலும் அது மேல ஒரு ஆக்ஷன், ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து கொள்ள வேண்டும். உண்மையை நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கணும். எடுத்தெடுப்புல நீங்க நடவடிக்கை எடுத்து பின்னால் என்ன செய்யக்கூடாது, நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது. சுலைமான் நபி அவர்கள் அன்பளிப்புகளை மறுத்து இந்த தத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அன்பளிப்புகளுக்கு மயங்கி விடக்கூடாது. இப்படித்தான் எதிரிகள் அன்பளிப்புகளை கொடுப்பாங்க. அன்பளிப்புகளுக்கு என்ன செய்யக்கூடாது? மயங்கி விடக்கூடாது. தன்னுடைய பெருமைகளை சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ்வின் ஆற்றல்களை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவே அவர்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் இந்த சம்பவத்தின் மூலம் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம், அடுத்த நாளைக்கு பத்ரு சஹாபாக்களுடைய நினைவு நாள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பத்ரு சஹாபாக்களுக்காக யாசீன் ஓதி துஆ செய்யப்படும். பிறகு அவருடைய பத்ரு போருடைய வரலாறுகள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லப்படும். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்